இந்த வீடியோவில் நான் நம்பர் சிஸ்டமில் கன்வர்ஷன் வந்து சொல்லி தரப்போகிறேன். ஸோ நம்பர் சிஸ்டம் வந்து பேசிக்ஸ் வந்து நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். சப்போஸ் அதை பார்க்காதவங்க மறுபடியும் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஸோ நம்ம அதை பற்றி ஐடியாஸ் இருக்கிறவங்க நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட சிலபஸ். அதில் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், NAND, NOR, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷன், பூலியன் அல்ஜிப்ரா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்பர் சிஸ்டம் அண்ட் கோட்ஸில் வந்து நான் நம்பர் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸில் வந்து ப்ரைமரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்ஸ் அதை பற்றி அந்த நம்பர் சிஸ்டம் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரைமரி அப்படின்னாலே டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான். ஸோ டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் அதெல்லாம் பார்த்துருக்கோம். தென் சைன், நம்பர்ஸ், அப்புறம் கோட்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது மாதிரி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வந்து கேட்குறீங்க. பட் வந்து எல்லாமே பேரலாக ஒரே சப்ஜெக்ட்ஸே வந்து கவர் பண்ணாமல், அதிலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேரலாக வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய முடித்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் எய்ம் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே ஸ்டார்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் பார்த்து கமெண்ட்ஸ் போடுறீங்க, ஒப்பீனியன் சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது பாருங்கள், பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். இதில் 1001 இந்த பேஸ் 2. பேஸ் 2 அப்படின்னா என்ன? பைனரியை தான் வந்து நம்ம பேஸ் 2 அப்படின்னு போடுவோம். ஸோ பைனரி அப்படின்னா என்ன? பைனா 2. ஸோ 2 வேல்யூஸ் தான் இருக்கும். தட் இஸ் 0, 1 அது 2 வேல்யூஸும் தான் இருக்கும். ஸோ 1001 அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலே இது பைனரி தானே. ஸோ நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பைனரி அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டெசிமல் கிடைக்கும். ஸோ 1 × 2ன்னு போட்டுக்கோங்க, ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 0 × 2ன்னு போட்டுக்கோங்க, ப்ளஸ் 0 × 2, நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 × 0. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 1 × 2 அப்படி எல்லாமே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து 0, பவர் 1, பவர் 2, பவர் 3. சப்போஸ் இன்னொரு வேல்யூ இருந்ததுன்னா அது பவர் 4 அப்படின்னு போடணும். ஸோ இங்கே வந்து நம்ம பவர் 3யோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 1 × 2 power 3 is 8, 0 × something 0, 0 × something 0, 2 power something is 1. ஸோ எந்த 100 பவர் இன்ஃபினிட்டி பவர் 0நாலுமே தட் இஸ் 1 தான். எதுக்கு பவர் 0 வந்தாலும் தட் இஸ் 1. ஸோ 1 × 1 1, 8 + 1 is 9, 9 to the base 10 அப்படின்னா நம்ம வந்து இங்கே டெசிமலுக்கு தான் கன்வெர்ட் பண்ணுறோம், அதனால தான் 10ன்னு போட்டிருக்கோம். ஸோ 1001 the base 2 = 9. அதோட ஈக்குவலான டெசிமல் வேல்யூ என்ன? 9. அதுவே வந்து ஃப்ராக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, டெசிமல் வேல்யூஸ் வந்து ஃப்ராக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா 0.0110. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வரதை நம்ம எப்படி எடுப்போம்? இப்போ வந்து நம்ம ஹோல் நம்பருக்கு தான் நம்ம இப்போதைக்கு பார்த்தோம். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறமா வர அந்த வேல்யூஸை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி எடுப்போம் அப்படின்னா சேம் அதே ஃபாலோ பண்ணுங்கள். 0 × 2 + 1 × 2 + 1 × 2 + 0 × 2ன்னு போட்டுருங்க. பட் இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டெசிமலுக்கு வந்து இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, ரைட் மோஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் இங்கே வந்து லெஃப்ட் மோஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ -1, -2, -3, -4 இது நம்ம நார்மலாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தானே இன்க்ரீஸாக எழுதிட்டு போவோம். ஸோ அது மாதிரி -1, -2, -3, -4 அப்படின்ட்டு பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அப்புறமா 2 பவர் -1 அப்படின்னா அதோட மைனஸ் வேல்யூவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 1/2ன்னு போட்டால் போதும். அதே மாதிரி 2 பவர் -2 இந்த பாருங்களேன், 2 பவர் -2 அப்படின்னா 1/2 பவர் 2. ஸோ நம்ம அதை வந்து பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா /1 இந்த மைனஸ் வேல்யூவை எடுத்து போட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஸோ 1/2 பவர் 2, 1/2 பவர் 3, 1/2 பவர் 4 அப்படின்னு வரும். பட் இது வந்து 0 தான். ஸோ இதை நம்ம பண்ண வேண்டிய நீடே கிடையாது, 0னே போட்டுக்கலாம். தென் இதுவும் வந்து 0 தான். தென் இது மட்டும் பார்க்கணும். ஸோ 1 × 1/2 பவர் 2 தட் இஸ் 1/4ன்னு வரும் இல்லைங்களா. 2 பவர் 2 என்ன? 4 தானே. ஸோ 4 அது வந்து என்ன? 0.25 வருது. அதே மாதிரி 1 பவர் 2 பவர் 1/2 பவர் 3 அப்படின்னா என்ன வரும்? 0.125 வரும். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். அதுதான் வந்து டெசிமல் வேல்யூ. இதோட ஈக்குவலான டெசிமல் வேல்யூ அதுதான். அதே நான் வந்து ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள், ஹோல் நம்பரும் ஃப்ராக்ஷனும் வர மாதிரி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி 1 × 2 பவர் 3 + 0 × 2 பவர் 2 + 1 × 2 பவர் 1 +
1 into 2 power 0 அப்படின்னு இது வரைக்கும் போட்டோம். இது வரைக்கும் என்ன, அந்த ஹோல் நம்பர், இந்த ஹோல் நம்பரோட வேல்யூ தான் இது வரையும் வந்திருக்கு நமக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ், இப்போ வந்து டெசிமல் வேல்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, சாரி அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல பாயிண்ட்டுக்கு அப்புறமா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 1 into 2 power 1 ப்ளஸ் இந்த 0 into 2 power minus 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 into 2 power minus 3. ஓகேங்களா, இது பாருங்கள், ப்ளஸ் 1 into 2 power 3 ப்ளஸ் 0 into 2 power 2 ப்ளஸ் 1 into 2 power 1 ப்ளஸ் 1 into 2 power 0. இது வரைக்கும் ஹோல் நம்பர், அதனால் நம்ம வந்து 0 வரைக்கும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 0க்கு அப்புறமா -1 -2 -3 -4 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நமக்கு இங்கே வந்து 3 வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ -1 -2 -3 வரைக்கும் வருது. நெக்ஸ்ட் அதோட வேல்யூஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். அதுதான் வந்து இதோட ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர். ஓகேங்களா, இப்போ பைனரி டு டெசிமல் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிஜிட்ஸ் கூட வந்து நம்ம 2 பவர் அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கு பவர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கூட அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டவுட் இருந்தால் கூட கேட்கலாம். உங்களுக்கு வந்து சப்போஸ் புரியல, இதில் டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். பைனரி அப்படின்னாலே பைனரி டு டெசிமல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைனரி வருது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 2 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், அப்படியே உல்ட்டா பைனரிலேருந்து டெசிமலுக்கு பண்ணிட்டோம். அதே பைனரியிலேருந்து எப்படி நம்ம திருப்பி டெசிமலேருந்து எப்படி பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்ச மாதிரி இது டிவிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹோல் நம்பர் மாதிரி வந்ததுன்னா டிவிஷன், தட் இஸ் 14 base 10 அப்படின்னா அது டெசிமல். இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி 14 அப்படின்னா எப்படி வருது, தட் இஸ் 14 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7 வருது. 7ஓட பேலன்ஸ் என்ன, 0. அகெயின் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 2s are 6. ஸோ 3 போடுறீங்க, பேலன்ஸ் வந்து 1 வரும். அகெயின் இதை 2ஆல் மல்டிப்ளைங்கன்னா 1 2s are 2s, பேலன்ஸ் வந்து 1 வருது. ஸோ இதில் வந்து நம்ம கீழே இருந்து எழுதிட்டு போனோம் 1 1 1 0. ஸோ 1 0 the base 2. இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா 14ஓட ஈக்குவலான்ட்ட பைனரி நம்பர்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஹோல் நம்பருக்கு பார்த்துட்டோம். அதுவே அதே மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அதுக்கு வந்து வேறு, அது வந்து எப்படி என்ன மெத்தட் அப்படின்னா இந்த பாருங்கள் 0.4375 the base வந்து 10 அப்படின்னா இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். எங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 0.8750 வருது. இதில் இந்த ஹோல் நம்பர் பார்ட்டில் என்ன வருதோ அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டெசிமல் வேல்யூவை மட்டும் தான் எடுத்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.8750 இங்கே ஏதாச்சும் வேல்யூ இருந்தால் கூட அதை நம்ம ஒமிட் பண்ணிடணும். 0.ன்னா போகணும். 0.8750 எடுத்து அதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வரும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள் 1.750 வருது. இங்கே ஹோல் நம்பர் என்ன வந்திருக்கு 1. ஸோ அந்த 1 எடுத்து நம்ம தனியாக இங்கே எழுதிடணும். மறுபடி இதை எடுத்து மல்டிப்ளை பண்ண எடுக்கும்போது 1.750 எடுக்கக்கூடாது, 0.750 தான் எடுத்துருக்கணும். அதான் இங்கே எடுத்துருக்கோம் பாருங்கள். எடுத்து அதோட ப்ராடக்ட் என்ன வருது 1.5. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ஹோல் நம்பரை இங்கே தனியாக எடுத்து 1ன்னு எடுத்துடணும். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம இங்கே எழுதும்போது 0.5 into 2 2 into 0.5 கொடுக்கும்போது 1ன்னு வருது. ஸோ 1 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஹோல் நம்பர் என்ன வருது, நம்ம 1 அதை எடுத்து தனியாக எடுத்துக்கணும். மறுபடியும் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகும்போது 0 வருது. ஸோ 0 into 2 வந்து 0 தான் வரும். ஸோ நம்ம 0 வந்துருச்சுனாலே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படின்னா இது மேலேருந்து கீழே, நம்ம வந்து ஹோல் பார்ட்டுக்கு பார்க்கும்போது கீழேருந்து மேலே பார்த்தோம், இங்கே வந்து மேலேருந்து கீழே. ஸோ 0.111 அப்படி வரும். ஸோ இதோட இந்த டெசிமலோட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ என்ன 0.0111. ஓகேங்களா, இதான் வந்து ஃப்ராக்ஷன். ஓகே, ஆக்டல் டு டெசிமல். நம்ம பைனரி டு டெசிமல்னால் என்ன பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி தான் ஆக்டல் அப்படின்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சேம் அதே தான், அதே மாதிரி தான் நம்ம பவரும் போடுறது. ஸோ எங்கே 47 base 8 அப்படின்னா இது ஒரு ஆக்டல் நம்பர் நமக்கே தெரியுது. ஸோ 4 எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட் 4 into 8 + 7 into 8. இந்த பக்கம் இருந்து தானே நம்ம பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். 0 1 4 into 8 32
7 into 1 7, so 32 plus 7 is 39. ஸோ இதோட ஈக்குவலன் என்ன 39, இந்த பேஸ் 10 அப்படின்னா டெசிமல் வேல்யூ வந்து 39. அதே மாதிரி பாருங்கள் ஃப்ராக்ஷனும் ஹோல் நம்பரும் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சேம் அதே தான் 2ல் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி 8ல் பண்ணணும். இங்கே பாருங்கள் 2 into 8 ப்ளஸ் 2 into 8 ப்ளஸ் 3 into 8 ப்ளஸ் 4 into 8ன்னு போட்டுருங்க. ஹோல் நம்பர் அப்படின்னா இங்கே 22 தானே வருது. ஸோ 2க்கு வந்து இங்கே 0 போடுறோம், 8க்கு வந்து 1 போடுறோம். அதுவே 0.34க்கு பாருங்கள் 3க்கு என்ன போடணும் நம்ம -1 போடணும், 4க்கு வந்து -2 போடணும். அவ்வளோதான். சேம் அது பைனரி தான், அதில் 2 போடுறோம், அதில் 8 போடுறோம். அதான் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலே 2 பவர் சம் பவர், அந்த பவர் வேல்யூஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோமோ, எதுலேருந்து கன்வெர்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸ். பைனரி அப்படின்னா 2 போடுவோம், ஆக்டல் அப்படின்னா 8 போடுவோம். அதான். ஸோ இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ கிடச்சிரும். அதை வந்து போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஆக்டல் டு டெசிமல்னால் அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெசிமல் டு ஆக்டல்னால் அதே மாதிரி டிவிஷன். அங்கே எதால் டிவைட் பண்ணோம், 2ஆல் டிவைட் பண்ணோம். இதில் வந்து 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனும் இதில் வந்து பண்ணுவோம். ஃப்ராக்ஷன் அப்படின்னா அதில் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அதில் 8ல் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அதே தான். இப்போ 19 பாருங்கள், 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 வருது, பேலன்ஸ் 3 வருது. ஸோ 23 தான் அதோட கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ. சாரி, கரஸ்பாண்டிங் ஆக்டல் வேல்யூ. நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு என்ன கிடைக்குதோ அதான் கரஸ்பாண்டிங் ஆக்டல் வேல்யூ. அதே மாதிரி இங்கே வந்து 1 இருக்குதா, அப்போ நம்ம 0.11 into 8ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 0.88. இதில் என்ன ஹோல் நம்பர் வருது, நமக்கு 0 வருது. ஸோ 0 எடுத்து தனியாக வச்சுப்போம். அதே மாதிரி 8.88 into 8 வந்து 7.04 வருது. ஸோ அந்த 7 எடுத்து இங்கே எழுதிப்போம். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது பாருங்கள் 0.04 into 8ன்னு எடுக்கணும். ஸோ வந்து என்ன வரும் அங்கே வேல்யூ வந்து 0 தான் வரும். ஸோ 0 எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். அதே மாதிரி 0.32 into 8 வந்து 2.50. ஸோ அந்த 2 எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 5 6 இருக்குது. ஸோ 5 6 into 8 வந்து 4.48. ஸோ அந்த 4 எடுத்து எழுதிக்கிறோம், இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஸோ பாயிண்டில் வரப்போ வந்து இந்த ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே 0 7 0 2 4 அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கோம். ஹோல் நம்பரோட வேல்யூ வந்து 23 நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 23 பாயிண்ட் அப்படின்னு எழுதுகிறோம். அவ்வளோதான். சேம் டெசிமல் மாதிரி டெசிமல் டு பைனரி எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். பட் வந்து இங்கே 8ஐ யூஸ் பண்ணுறோம், தான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல். ஹெக்ஸாடெசிமல் வந்து எப்படி பண்ணுறோம், 81.21 the base 16 அப்படின்னாலே அது ஹெக்ஸாடெசிமல்னு மீனிங் இல்லைங்களா? ஸோ டெசிமலுக்கு நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், பைனரி எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், 2 பவரில் பண்ணோம். அதே மாதிரி இந்த 16 பவர் 1, 8 into 16 power 1, 1 into 16 power 0 ப்ளஸ் 2 பாயிண்ட்க்கு அப்புறமா வருது இல்லைங்களா? ஸோ அது ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறப்போ -16 பவர் -1 ப்ளஸ் 1 into 16 பவர் -2 அப்படி வரும். ஸோ அதோட சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும் நமக்கு. ஹோலாக இந்த வேல்யூ கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? இதுவும் சேம் அதே தான். டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதும் டெசிமல்லேருந்து பர்டிகுலர் நம்பர் கன்வெர்ட் பண்ணுறதும் சேம் ஒரே ப்ரொசீஜர் தான் மூணுக்குமே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக 16ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 16ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா சம் வேல்யூஸ் கிடைக்கும். ஆனால் ஹெக்ஸாடெசிமலில் வந்து 10ன்னா 10லேருந்து ஏபிசிடின்னு ஆரம்பிக்கும். 10ன்னா ஏ, 15னா எஃப், அது மாதிரி வரும். ஸோ அதே தான், அது மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதோட வேல்யூஸ் வந்து 9 வரை தான் வரும். 10ங்கிற ஒரு வேல்யூ வந்து ஹெக்ஸாடெசிமலில் கிடையாது. 10க்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஏ யூஸ் பண்ணுவோம். 15 அப்படின்னா எஃப் யூஸ் பண்ணுவோம். அதுதான். ஸோ டோட்டலாக வந்து அதில் 15 வரைக்கும் தான் வரும். இதே தான் வந்து ரிப்பீட்டடாக வரும். ஸோ அப்புறமா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், 0.85 9 அதை வந்து 16ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒன்று கிடைக்கிது. ஹோல் நம்பர் என்ன 13 நம்ம போட மாட்டோம். ஹெக்ஸாடெசிமலில் என்ன போடுவோம், டீன் தான் அதை போடுவோம். நெக்ஸ்ட் இந்த 7.44 எடுத்து 16 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல 904 எடுத்து 16 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 464 எடுத்து 16 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 424 எடுத்து பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. 0 வரவே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் இதில் நம்மளே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறமா 0 வந்ததுனால நம்ம ஸ்டாப் பண்ணோம். பட் இதிலலாம் 0 வரவே இல்லை அப்படின்னா நம்ம அதுக்காக கண்டினியூ பண்ணிட்டே போக வேண்டாம். சம் பாயிண்ட்ஸ் எடுத்து பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு அதுக்கான ஈக்குவலன்ஸ் வந்து கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எது ஈக்குவலண்ட்டாக வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ அதே தான் இப்போ வந்து 9AFன்னு பார்த்தோம், ஹோல் நம்பருக்கு ஈக்குவலண்ட். டாட் இந்த இடத்துல வந்து நம்ம மேலேருந்து தானே கீழே பண்ணுவோம். ஸோ 13னா D, 11னா B, 14னா E, 7னா 7, 6னா 6. ஸோ DBE 7 6 base 16 வருது. ஸோ இதுதான் வந்து டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். ஸோ நம்ம வந்து டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஆக்டல் டு டெசிமல், டெசிமல் டு ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், இவ்வளோ காம்பினேஷனும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆக்டல் டு பைனரி. ஸோ ரிமைனிங் வந்து ஆக்டல் டு பைனரி இருக்குது. ஆக்டல் அப்படின்னா 54.27 பேஸ் 8ன்னு வருதா. பைனரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியணும். 5 அப்படின்னா 101, 4 அப்படின்னா 100, 2 அப்படின்னா 010. அதுக்கு வந்து நான் முன்னாடி பேசிக்கில் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்க வேண்டியதுதான். ஸோ 2 அப்படின்னா 010, 7 அப்படின்னா 111, 8 அப்படின்னா நம்ம 3 டிஜிட்ஸில் வந்து எழுதணும். அதோட வேல்யூஸை வந்து 3 டிஜிட்ஸாக எழுதணும். ஸோ அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணிட வேண்டியதுதான். 5, 4, தென் பாயிண்ட்க்கு அப்புறமா தானே இங்கே 2 வருது. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறமா 010, 111, அப்படியே எழுதிட வேண்டியதுதான். வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் 3 டிஜிட்ஸ் இருக்கணும் அதில். அது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு பைனரி டு ஆக்டல். பைனரி டு ஆக்டல் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேருந்தே ஸ்ப்ளிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். 3 ஸ்ப்ளிட் பண்ணணும். அதான் வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வரும்போது இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் மட்டும் 2 டிஜிட்டாக வருது. நமக்கு ஆக்சுவலாக 3 இருக்கணும். ஆக்டல் அப்படின்னாலே 3 தான் இருக்கணும். ஸோ ஏன்னா 2 பவர் 3 இல்லைங்களா. ஆக்டல் 8 அப்படின்னா 2 பவர் 3, அதனால் நம்ம 3 டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. இதில் இன்னொரு டிஜிட் தேவை, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 0 ஆட் பண்ணிக்கலாம். அதான் இங்கே வந்து இங்கே 0 ஆட் பண்ணிட்டோம். மற்றபடி பாருங்கள் 11011 அதை அப்படியே எழுதிட்டோம். 101 அதை அப்படியே எழுதியாச்சு. 111 அதை அப்படியே எழுதியாச்சு. இங்கே 10ன்னு இருக்குது, அதனால் ஃப்ரண்ட்டில் ஒரு 0 சேர்த்து 010 அப்படின்னு. சாரி 10 கிடையாது 10. அதுக்கு முன்னாடி 0 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 010. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து எழுத வேண்டியதுதான். 2, 7, 5, 3, 1, 6, 4. இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் வந்து நம்ம இங்கேருந்து ஸ்ப்ளிட் அதை வந்து டிவைட் பண்ணிட்டே போகிறோம் 3 ஸோ 001, 110 அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக இங்கேயும் 10 தான் இருக்குது. நமக்கு வந்து 3 டிஜிட்ஸ் தேவை, ஆனால் இங்கே 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்னொரு 0 வந்து நம்ம எண்டில் ஆட் பண்ணிக்கிறோம். அதான் வந்து இங்கே 100ன்னு வருது. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 4. எழுதும்போது 2753.164 the base 8ன்னு போட்டோம். த பைனரி டு ஆக்டல். இனிமேல் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் பார்க்கலாம். பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். ஸோ ஹெக்ஸாடெசிமல்னா ஆக்டல்னால் நம்ம 2 பவர் 3னால 3 டிவைட் பண்ணோம். ஹெக்ஸாடெசிமல்னா 16 தானே. ஸோ 2 பவர் 4 = 16. அதனால் நம்ம 4 தானே வருது, அதனால் 4 டிவைட் பண்ணுவோம். இதில் பாருங்கள் இந்த 1110, இங்கே பாருங்கள் 2210 அப்படின்னு பண்ணுறோம். ஸோ இங்கே 1 மட்டும் தனியாக இருக்குது. நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் தேவை, 4 டிஜிட்ஸ் தேவை. அதனால் ஃப்ரண்டில் 3 zeros சேர்த்துக்கிறோம். 000ன்னு சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 1101ன்னு நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம். இங்கேயும் 1 மட்டும் இருக்குது, சிங்கிள் டிஜிட்ஸாக இருக்குது. நமக்கு வந்து 4 தேவை இல்லைங்களா, அதனால் ரிமைனிங் 3 டிஜிட்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் அதே மாதிரி தான் அப்படி பண்ணிவிட்டு இதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். பட் இங்கே வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால என்ன போடணும், டி அந்த மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் போடணும். ஸோ அந்த டேபிள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போ 12E.D8 அதான் வந்து அதனால் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. அதே மாதிரி தான் 3யோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னன்னு பார்க்கணும், டியோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும், பியோட வேல்யூ என்னன்னு பார்க்குறோம், ஏயோட வேல்யூ எல்லாத்தையும் அப்படியே ஹோலாக ஜாயின் பண்ணி பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்ன வருதோ அதையும் போட்டு பைனரி வேல்யூஸ் போட்டுற வேண்டியதுதான். சேம் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். டேபிள் பார்த்துக்கோங்க, அதிலே ஈஸியாக தான் இருக்கும். 1 வந்து ஃபஸ்ட்டு இதில் வரும், லெஃப்ட் மோஸ்ட்டில், அப்புறமா ரைட்டில் வரும். அது மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். அது இல்லைன்னா ஒன் செகண்ட் அதுக்கும் நான் வந்துட்டு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. சப்போஸ் அதுக்கும் ஈஸியாக தெரியணும்,
தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட். அதுக்கு எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறது அந்த ட்ரிக்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருப்பீங்க. அதனால தான் நான் அதை பற்றி எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதை வச்சு இது கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான் டைரெக்டாகவே. ஸோ அதில் வந்து எல்லா கன்வர்ஷன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். எக்ஸப்ட் எது பார்க்குறோம் அப்படின்னா ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் அண்ட் வைஸ் வர்சா. தட் இஸ் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் வந்து கன்வர்ஷன் வந்து டைரெக்டாக பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் கேட்டாங்க அப்படின்னா ஆக்டல்னால் நம்ம அதை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த டெசிமல் வேல்யூவை வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் கொடுத்து ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஹெக்ஸாடெசிமலை டெசிமலுக்கு மாற்றிட்டு ஆக்டலுக்கு. ஸோ இதை வந்து நம்ம 2 ஸ்டெப்பாக தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. மீதி எல்லாமே டைரெக்டாக பண்ணிக்கலாம். இந்த 2 இது மட்டும் நமக்கு வந்து டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அந்த 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் பண்ண முடியும். Thanks for watching. Please subscribe our channel to get more videos. Share the videos if you like it. Comment your valuable feedback. Thank you friends.